Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நற்கருணை வழியாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே கரங்களை குவித்து கண்களை மூடி சற்று அமைதியாக 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண் எப்பொழுது இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் சுகமாவேன் என்கிற ஒரு மன நிறைவோடு இயேசுவினுடைய ஆடையை தொட்டாரோ சுகம் பெற்றவளாக தன்னுடைய வீடு திரும்பினாள் என்று திருவிவிலியம் நமக்கு சொல்லுகிறது. யாரெல்லாம் இயேசுவை தொட்டார்களோ, யாரெல்லாம் இயேசுவை நாடி வந்தார்களோ அவர்கள் அனைவருமே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்டார்கள் என்று திருவிவிலியம் நமக்கு சொல்லுகிறது. இன்று நற்கருணை வழியாக இயேசுவை நாம் தொட அல்ல, இயேசுவையே நாம் உணவாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த உன்னதமான கடவுளை நம்முடைய மனங்களிலே நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்றால், உள்ளங்களிலே ஏற்று கொண்டிருக்கிறோம் என்றால், அது ஆண்டவருடைய உன்னதமான ஒரு அன்பும் கொடையும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, இந்த நொடி பொழுது ஆண்டவருடைய பிரசன்னமானது நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையானது நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இன்று உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, கலக்கமுற்றி இருக்கிறாயா? கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறாயா? இதோ உன்னை நான் சந்திப்பதற்காக நற்கருணை வழியாக வந்திருக்கிறேன். உன்னுடைய கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இயலாமைகளை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களுக்கு தேவையான எல்லா வல்லமைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிபவராக இருக்கிறார். அநேகரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். நற்கருணை வழியாக உங்கள் உள்ளங்களிலே வந்த தேவன், நற்கருணை வழியாக உங்களை ஆட்கொண்ட தேவன் இன்று உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இப்படிப்பட்ட இன்னல்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, கணவன் இருந்தும் இல்லாததை போல, மனைவி இருந்தும் இல்லாததை போல, பிள்ளைகள் இருந்தும் இல்லாததை போல கடன் பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாவரும் என்னோடு இருந்தாலும் கூட தனிமையை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மால் ஆகும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உம்மால் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்கிற தைரியத்தோடு ஆண்டவரே, அந்த பெண்ணை போல இதோ இயேசுவினுடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் சுகமாவேன் என்று அந்த சொன்ன அந்த சகோதரியை போல நற்கருணை வழியிலே உம்மையினுடைய உள்ளங்களிலே வாங்கிய நான் ஆண்டவரே உம் நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன். என்னுடைய உள்ளங்களில் எழுந்து வந்ததற்காக நன்றி. என்னுடைய தேவை